Hello friends, welcome to Easy English with Ambika YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா previous year question paper solutions தான் பார்க்க போறோம். The exact previous year 2000 இன்னைக்கு நம்ம வந்துட்டு 2021 பேப்பர் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். Question paper solution எதுக்காக நம்ம சால்வ் பண்ணணும்? நம்ம தான் படிக்கிறோமே, ரிவிஷன் பண்றோமே, மார்க் டெஸ்ட் எடுக்கிறோமே, இது பத்தாதா? எதுக்காக வந்துட்டு question paper solution நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படினா question paper solutions நீங்க previous year question paper solutions நீங்க பார்க்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படினா ஒரு question paper எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரிலாம் இருக்கும், எப்படி வந்துட்டு குயிக்கா ஆன்சர் பண்றது, என்ன மாதிரி வந்துட்டு அந்த क्वेश्चंस எக்ஸாக்ட் அந்த ஆன்சருக்கு எப்படி போறது, இந்த மாதிரியானதை வந்துட்டு நமக்கு அந்த ஒரு மாடல் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த மாடல் அந்த ஒரு நாலேஜோட நீங்க போனீங்க அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் பிச்சு படிச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே ஒரே இதில் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போகும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும், நம்ம கொஷின் பேப்பர் சொல்யூஷன் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு போகணும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2021 ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது வந்துட்டு ரீசனிங் ஆப்டிடியூட் இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் செஷனுக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா த வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெட்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்குள்ளேயே நம்ம போகணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னே தெரியாம நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்றோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு. பண்ணணும், என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஸ்டின்குள்ள நம்ம வந்துட்டு என்டர் ஆகணும். ஓகேவா? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டைரக்ஷன்ஸ் 1 to 6 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி அப்ரோச் பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்மேட்ல தான் நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஈச் கொஸ்டின் இஸ் டிவைடட் இன்டு 4 parts in which one part may or may not have error. Choose the part that has the error as your answer. If all the parts are correct, choose E, therefore no error. அதாவது வந்துட்டு 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டில் எரர் இருக்குது, அந்த எரர் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்கேஸ் எரர் இல்லை அப்படின்னா நோ எரர் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின்ஸை படிச்சிடலாம், அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, apart from contributing to air pollution, a large number of vehicles on the Indian roads also contributes to noise pollution. அதாவது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் கான்ட்ரிபியூட்டிங், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டிவிஷனாக பார்க்கலாம். ஒரு டிவிஷனாக பார்க்கும்போது எதில் வந்துட்டு எரர் இருக்குது, எதில் எரர் இல்லை அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, அப்பார்ட் ஃப்ரம் கான்ட்ரிபியூட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கான்ட்ரிபியூட்டிங் இதுதான் வரும். ஸோ இதில் வந்துட்டு எரர் இல்லை. டு ஏர் பொல்யூஷன், a large number of vehicles on the Indian roads. Actually நமக்கு ரூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பாருங்க, a large number of, a huge number of இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா நம்மளோட ரூல் என்ன, ஆக்சுவலி இது மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்மளோட நவுன் எப்படி இருக்கணும், ப்ளூரல் நவுனாக இருக்கணும். as well as நம்ம வேர்பு எப்படி இருக்கணும், ப்ளூரல் வேர்பாக இருக்கணும். இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்துருச்சு, a number of, a large number of, a huge number of இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட நவுன் எப்படி இருக்கணும், ப்ளூரல் நவுனாக இருக்கணும். as well as வேர்பும் ப்ளூரல் வேர்பாக இருக்கணும். ஸோ இந்த ஆர்டரில் இந்த ஃபார்மேட்டில் நமக்கு அடுத்த சென்டென்ஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் கான்ட்ரிபியூட்டிங் டு ஏர் பொல்யூஷன், அ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பாருங்க, இட்ஸ் அ நவுன். வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு எதில் கொடுத்துருக்காங்க, ப்ளூரலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூரல் நவுன் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? த இந்தியன் ரோட்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி ரூல் வரணும்னு இருக்கு. plural noun வந்துருச்சு, of vehicles அப்படின்றது it's a plural. On the Indian roads also contributes அப்படின்றது பாருங்க, contributes அப்படின்னா என்ன, contributes அப்படின்றது it's a verb. எந்த past of speechல வருது, it's a verb. But இந்த contributes அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது, it's a third person singular. இது வந்துட்டு எதுல இருக்கு, third person singularல இருக்கு. But நமக்கு இங்க எப்படி இருக்கணும், நவுனும் ப்ளூரலா இருக்கணும், வேர்பும் எப்படி இருக்கணும், ப்ளூரலா இருக்கணும்.
சிங்குலர் நவுன்ல அதாவது வந்துட்டு நவுன் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வேர்பும் வந்துட்டு எப்படி இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். நவுன் வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர்பும் வந்துட்டு ப்ளூரலா இருக்கணும். இன்கேஸ் சிங்குலர் நவுனா இருந்து ப்ளூரல் வேர்பா இருந்துச்சுனாலும் தப்பு, ப்ளூரல் நவுனா இருந்து சிங்குலர் வேர்பா இருந்தாலும் தப்பு. இங்க எப்படி இருக்கு பாருங்க, வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது இட்ஸ் a plural noun. அப்ப verb எப்படி தான் இருக்கணும், இட்ஸ் a plural verb இருக்கணும். But இங்க எப்படி இருக்கு பாருங்க, of vehicles on the Indian roads also contributes அப்படின்றது singular verb இங்க வரக்கூடாது, இங்க என்னதான் வரணும், plural verb தான் வரணும். So also contributes to noise pollution. So the error is D. Dல தான் வந்துட்டு எரர் இருக்கு. கான்ட்ரிபியூட்ஸ்னு வரக்கூடாது, என்ன வரணும், கான்ட்ரிபியூட் அப்படிதான் வந்துட்டு வரணும், கான்ட்ரிபியூட்ஸ்னு வரக்கூடாது. பிகாஸ் the noun is plural, so the verb should also follow with the noun. ஓகேவா? so the error எங்க இருக்கு, Dல இருக்கு. So this is how we have to find the error in the examination. So நம்ம என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே ரீட் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அந்த டிவிஷன்லேயே ஒரு டிவிஷன்லேயே வந்துட்டு எரர் இருக்குதா, இதில் எரர் இருக்கா, இதில் எரர் இருக்கா, இதில் எரர் இருக்கா அப்படின்னு அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்க வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ஆஸ் பர் த கிராமர் ரூல் அதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகணும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல தெர் இஸ் நோ எரர். அட் த சேம் டைம் இது மாதிரி ஏதாவது வேர்ட் வருது அப்படின்னா அந்த வேர்டுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுது, இதுக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்மளால எக்ஸாக்டா இப்படி வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். ரூல் உங்களுக்கு தெரியலையா, ரூல்ஸ் படிக்க கஷ்டமா இருக்கா, நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வந்து 120 ரூல்ஸ் இன் 120 மினிட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 ரூல்ஸ் போட்டாச்சு. நீங்க அதுல வந்துட்டு 1 மினிட் 1 ரூல் அந்த பேஸ்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம 120 ரூல்ஸை ஈஸியா படிச்சிட முடியும். 1 மினிட்ல ஒரு ரூல் படிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 120 மினிட்ஸ்ல நம்ம வந்துட்டு 120 ரூல்ஸ் படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, the answer is D. Okay, next one பாருங்க, இதுலயும் அதே மாதிரி நம்ம எரர் தான் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். Second one, farmers who had stayed put at sites around the national capital for a year are now dispersing but not with much clear on the road ahead. who இந்த who அப்படின்றதுல ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துட்டு இந்த ஃபார்மரை மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஃபார்மர்ஸ் who had வந்தாலே என்ன வரணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb வரணும். இங்க என்னதான் வந்திருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்துட்டு எந்த எரரும் இல்லை. farmers who had stayed put at sites around the national capital for are now dispersing but not with much clear on the road ahead. much clear அப்படின்றது இது கரெக்டா பாருங்க. much அப்படின்றது என்ன, much அப்படின்றது இட்ஸ் a adjective. clear அப்படின்றது என்ன, clearம் ஒரு adjective. clear, clearer, clearest இது எல்லாமே வந்து என்ன, adjective. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல 2 adjective வருமா, ஒரு adjective ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், adjectiveோட வேலை என்ன, adjective என்ன பண்ணும், ஒரு adjective வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு நவுனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அப்ப இதுல இங்க எது வராது, பட் நாட் வித் much clear கரெக்டா. அதாவது ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா நவுனுக்கு முன்னாடியே அந்த ஆட்ஜெக்டிவ் வந்துடும். அந்த நவுன் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த ஆட்ஜெக்டிவ் சொல்லும். ஸோ இப்போ இங்க வந்து மச்சுக்கு ப்ராப்ளம் இல்லை, மச் வந்து கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கு. பட் கிளியர் அப்படின்றது தப்பான பிளேஸ் இருக்கு. ஆக்சுவலி கிளியர் அப்படி வராது, பட் நாட் வித் மச் கிளாரிட்டிங்கிறது தான் நவுன். கிளியர் வந்து நவுன் கிடையாது. ஸோ கிளாரிட்டின்றத நவுனை வந்துட்டு கிளாரிட்டின்ற நவுனை வந்துட்டு இந்த மச் அப்படின்ற ஆட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ த எரர் இஸ் கிளியர் கிடையாது, கிளாரிட்டி. ஸோ த எரர் இஸ் டி பார்ட்.
உங்களுக்கு நவுன்னா என்னன்னு தெரியல, ஆட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியல, நவுனு பத்தின எனக்கு ஐடியாஸ் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நவுனுக்கு வந்துட்டு 8 வீடியோஸ் போட்டிருக்கோம் வித் எரர் ஸ்பாட்டிங், நவுன் எரர் ஸ்பாட்டிங்கோட போட்டிருக்கோம். நவுன் பத்தி உங்களுக்கு ஐடியா தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல நவுன், அதோட ரூல்ஸ், டைப்ஸ் எல்லாமே இன்டெப்தா நம்ம வந்துட்டு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நவுன் தெரியல அப்படிங்கிறவங்க நம்ம நவுன் இருக்கு, லேர்ன் பண்ணிக்கலாம். If I was a rich man, I would make more charitable donations. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எரர், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அப்படின்ற கண்டிஷனல் வந்துச்சுனாலே என்ன வரணும்? இஃப் ஐ வேர், ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இஃப் ஐ வேர் அ பேர்ட், நான் பறவையா இருந்திருந்தா நான் பறந்திருப்பேன். இஃப் ஐ வேர் அ பேர்ட் I would fly. I would fly. ஸோ இங்கே என்ன இருக்கு பாருங்க, சேம் அதே மாதிரி இங்கே would தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனல்ஸ்க்கு இந்த verb தான் வரணும். நான் இப்படி இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன், நான் இப்படி இருந்திருந்தேன்னா இது செஞ்சிருந்திருப்பேன். எல்லா டென்ஸ்லையும் பேசும்போது இதுதான் வரும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ இஃப் ஐ வாஸ் வராது, இஃப் ஐ வேர் தான் வரும். இது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு எரர் தான் நினைக்கிறேன், எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ரூல் தெரிஞ்சதுன்னா போதும், இட் இஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை த எரர். ஓகேவா? ஸோ த எரர் இஸ் A1. Okay, next one. After a long adjournment, the jury have given the verdict on Saturday. சரி, ஓகே. ஆஃப்டர் அ லாங் அட்ஜார்ன்மெண்ட் த ஜூரி அப்படின்றது வந்துச்சுனாலே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அலர்ட் ஆயிடணும். பிகாஸ் நமக்கு நவுன் ரூல்ல என்னென்ன இருக்கு, ஜூரி அப்படின்றது இட் ஃபாலோ வித் போத் சிங்குலர் அண்ட் இட் ஃபாலோஸ் வித் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர் அப்படின்னு சிங்குலர் எப்போ வரும், யுனைட்டடா இந்த ஜூரி பத்தி பேசுறாங்கன்னும் போது சிங்குலர் வரும். ப்ளூரல் எப்போ வரும், டிவைடடா பேசும்போது வந்துட்டு ப்ளூரல் வரும். இங்க பாருங்க, இப்போ இந்த சென்டென்ஸ் வந்துட்டு சிங்குலர்ல பேசியிருக்காங்களா ப்ளூரல்ல பேசியிருக்காங்களான்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இங்க கரெக்டா தான் இந்த ஹேவ் கொடுத்துருக்காங்களா, இங்க ஹேவ் அப்படின்றது இங்க ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த சென்டென்ஸோட சென்ஸ் வந்து சிங்குலர்ல இருக்குதா ப்ளூரல்ல இருக்குதா அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது பார்க்கலாம். Adjournment, the jury have given the verdict on Saturday. Verdict na enna? Verdict na enna? It's வெர்டிக்ட்னா தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கன்க்ளூஷன். வெர்டிக்ட் அப்படின்னா தீர்ப்பு. இப்போ ஒரு தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா அந்த கோர்ட்ல இருக்க ஜட்ஜ் எல்லாருமே வந்துட்டு யுனைட்டா இருந்தா தானே தீர்ப்பு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சஜஷன் இருக்கும்போது எப்படி தீர்ப்பு சொல்ல, ஒரு ஒப்பீனியன் இருக்கும்போது இப்போ 5 ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்போது அப்ப என்ன இருக்கும், 5 ஒப்பீனியன் இருக்கும். 5 ஒப்பீனியன் எதுல வரும், 5 ஒப்பீனியன்ஸ் வரும்போது 5 ஒப்பீனியன்ஸ் எதுல வரும், ப்ளூரல்ல வரும். பட் இங்க வெர்டிக்ட் அப்படின்றது தீர்ப்பு வந்துட்டு எப்போ வரும், எல்லா ஜட்ஜுமே யுனைட்டடா இருக்கும்போது தான் வந்துட்டு என்ன வரும், அந்த 5 ஜட்ஜுமே யுனைட்டடா இருக்கும்போது தான் வந்துட்டு என்ன வெர்டிக்ட் அப்படின்றது வரும், தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போ இங்க எப்படி இருந்திருக்காங்க அந்த ஜட்ஜஸ், இவங்க வந்து யுனைட்டடா இருந்ததுனாலதான் என்ன பண்றாங்க, வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே யுனைட்டடாக இருக்கும்போது அப்போ அங்கே என்ன யுனைட்டடாக இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது பாருங்க, சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க, ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ த எரர் இஸ் பி. இங்கே என்ன வரணும், அப்போ த ஜூரி ஹேஸ் தான் வரணும், ஹேவ் வரக்கூடாது. ஓகேவா? த ஜூரி ஹேஸ் தான் வரணும், ஹேவ் வரக்கூடாது. ஓகே. Okay, next one is, you had better to watch the way you talk to me in the future. You had better to watch the way you talk to me in the future. இங்க என்ன இருக்கு பாருங்க, you had better அப்படின்ற ஒரு வேர்ட் வந்துருச்சு. had better வந்தாலே என்ன வரணும், okay, had betterனு வந்தாலே என்ன வரணும், had better is always followed by bare infinitive. is always followed by bare infinitive. அதாவது வந்துட்டு இதுக்கப்புறம் என்னதான் வரணும், இதுக்கப்புறம் ஒரு பேஸ் ஃபார்ம் verb தான் வரணும், bare infinitive. so you had better இதுக்கப்புறம் என்னதான் வரணும், ஒரு பேஸ் ஃபார்ம் verb தான் வரணுமே தவிர வேற எதுவும் வரக்கூடாது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்க, you had better to அப்படின்ற ஒரு ப்ரப்போசிஷன் வந்துருச்சு. ஆக்சுவலி ரூல் என்ன,
had better பக்கத்துல ஒரு verb தான் வரணும், அதுவும் base form verb தான் வரணும், past participle வரக்கூடாது. இப்போ நம்ம ரூல் என்ன ஆக்சுவலி have has had இதெல்லாம் வந்துச்சுனாலே என்ன பண்ணணும், நம்ம past participle verb தான் யூஸ் பண்ணணும். பட் இதுல இந்த வேர்ட்ல வந்துருச்சு அப்படின்னா past participle verb யூஸ் பண்ணணும் as per the rule, as per the tense. பட் இங்க என்ன வந்துருச்சு, had better, had பக்கத்துல better அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. சோ இப்போ இந்த வார்த்தை வந்துருச்சு அப்படினாலே நம்ம verb இது பக்கத்துல வேற எந்த prepositionோ வேற எந்த auxiliaryோ வேற எதுவுமே வரக்கூடாது. இது வந்துருச்சு அப்படினாலே நம்ம base form verb தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு past participle verb யூஸ் பண்ண கூடாது. because had பக்கத்துல better வந்துச்சுன்னா as per the rule நம்ம வந்துட்டு v1 verb தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு இது v1 அந்த had better பக்கத்துல அந்த verb-க்கு பக்கத்துல நடுவுல வேற எதுவுமே வரக்கூடாது. சோ இங்க பாருங்க, you had better to watch the to அப்படின்றது வரவே கூடாது. டைரக்ட்லி என்ன வரணும், you had better watch the way you talk to me in the future. சோ அப்ப இங்க to வராது. அப்ப so the error is B. Okay, next one is I reached at 10 a.m. but he was later than I expected. I reached at 10 a.m. but he was later than I expected. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, 10 a.m. ரீச் ஆயிட்டேன், but he was அதுக்கு அப்புறம் தான் அவன் வந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. லேட்டர் பாருங்க, இங்க வந்து டைமை பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலி இங்க ரெண்டு வேர்ட் வந்து சிமிலரா இருக்கும் இல்லையா, லேட்டர் லேட்டர், லேட்டர் லேட்டர். லேட்டர் அப்படின்றது என்ன, லேட்டர் அப்படின்றது ஆக்சுவலி டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம லேட்டர் யூஸ் பண்ணணும். லேட்டர் அப்படின்னா என்ன, லேட்டர் அப்படின்னா செகண்ட் திங் ஆஃப் டூ திங்ஸ், செகண்ட் திங் ஆர் செகண்ட் பர்சன், ஒரு ரெண்டு விஷயத்த பேசும்போது அந்த ரெண்டாவது விஷயத்த பேசுறோம் இல்லையா, ஸோ தட் இஸ் கால் லேட்டர். லேட்டர் இதோட ப்ரொனன்சியேஷன் லேட்டர், இது வந்துட்டு லேட்டர். ஸோ செகண்ட் திங் ஆஃப் டூ திங்ஸ். அப்போ பாருங்க, இங்க என்ன சொல்ல வராங்க, I reached at 10 a.m. but he was later than I expected. இங்க வந்து டைமை பத்தி பேசுறாங்க. இங்க வந்துட்டு அதாவது ரெண்டு விஷயம் இருந்துச்சு, ரெண்டு நவுன் ஆர் ரெண்டு திங் ஆர் ரெண்டு பர்சன் இப்படி பேசும்போது தான் வந்துட்டு நம்ம லேட்டர் யூஸ் பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி அந்த செகண்ட் திங்கை மென்ஷன் பண்ணும்போது தான் நம்ம லேட்டர் யூஸ் பண்ணணும். பட் இங்க என்ன பண்றாங்க, டைமை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும், லேட்டர் தான் யூஸ் பண்ணணும், லேட்டர் வராது. ஸோ த எரர் இஸ் C-ல தான் வந்துட்டு எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வேற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், நம்ம ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். டைரக்ஷன் 7 to 11 வரைக்கும் நம்ம இந்த இதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ண போறோம். In the following questions, 5 sentences are given. You have to rearrange the sentences to make a contextually meaningful paragraph. Later answer the following up questions. Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, rearrange these sentences. Rearrange the sentences is nothing but parajumble. Parajumble-க்கும் rearrange the sentence-க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டுமே சிமிலர் தான். parajumble-ல வந்துட்டு ஆக்சுவலி ஒரு லைன், இப்போ ஏ ஆப்ஷனே வந்துட்டு 2 or 3 லைன்ல இருக்கலாம். பட் இங்கே வந்துட்டு என்ன ஒரே லைனில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எல்லா ஆப்ஷனுமே படிச்சுட்டு எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், எவ்வளோ பாசிபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஏ ஆப்ஷன் பாருங்க. அண்ட் பிகாஸ் நோ லைட் கேன் கெட் அவுட், பீப்புள் காண்ட் see black holes. The gravity is so strong because matter has been squeezed into a tiny space. A black hole is a place in space where gravity pulls so much that even light cannot get out. This compression happens when a star is dying. They are invisible and space telescopes with special tools can help find black holes. Okay, இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்படி நம்ம கிட்ட ஒரு 5 சென்டென்சஸ் இருக்கு. இதில் வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்டு எப்போ வரும், அண்டு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு தென் இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்ணும்போது தானே அண்டு யூஸ் பண்ணுவோம். இது எப்படி, இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கா, இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க பாசிபிள் இருக்குதா? அண்ட் அப்படின்றதே பாருங்க இன்பிட்வீன்ல தான் வரும், சென்டென்ஸோட இன்பிட்வீன்ல தான் வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க பாசிபிள் இல்லை.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க த கிராவிட்டி. ஆக்சுவலி நம்ம ஒன்ஸ் சென்டென்ஸ் ஃபுல்லாக படிக்கும்போதே ஓரளவு என்ன கான்செப்ட் என்ன மேட்டர் உள்ள இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன கிராஸ்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் டைம் படிக்கும்போது அந்த சென்டென்ஸ் அதில் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத சின்ன சின்ன வேர்டு வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க பி, த கிராவிட்டி. த நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? த அப்படின்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆர்டிக்கல் இருக்கு. ஆர்டிகல்ஸ்ல வந்துட்டு என்னென்ன இருக்கு? ஆர்டிகல்ஸ்ல வந்துட்டு டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட். இன்டெஃபினட் இப்படி வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. டெஃபினட் ஆர்டிக்கல்ல என்னென்ன? டெஃபினட் அப்படின்றது த ஆர்டிக்கல் மட்டும்தான் வந்துட்டு என்ன? டெஃபினட். இன்டெஃபினட் என்ன? அண்ட். டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நவுனை பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும்? அண்ட் ஒன்று அது வந்து கான்சனன்ட் சவுண்டாக இருந்தால் யூஸ் பண்ணணும், வவல் சவுண்டாக இருந்தால் அண்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். அதே விஷயத்த செகண்ட் டைம் பேசும்போது என்ன பண்ணுவோம்? த அப்படின்னு பேசுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த கிராவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. த கிராவிட்டி அப்படின்றது இங்கே வந்து செகண்ட் டைம் பேசுகிறாங்க. இது வந்து இட் இஸ் நாட் டாக்கிங் first time, it is talking in the second time. இது செகண்ட் டைம் இது பேசுறாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இந்த கிராவிட்டி பற்றி ஆல்ரெடி பேசிட்டாங்க. அதை பேசினதுனால தான் மறுபடியும் அதை பேசும்போது த கிராவிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க பாசிபிள் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பிளாக் ஹோல். இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். பிளாக் ஹோல் இங்கே தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை பற்றி இங்கே தான் வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ பிளாக் ஹோலை பற்றி பேசுகிறாங்க. பிளாக் ஹோல் இஸ் அ பிளேஸ் இன் ஸ்பேஸ் வேர் கிராவிட்டி புல்ஸ் so much that even light cannot get out. லைட் கூட வந்துட்டு வெளியே அதனால வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோல் அப்படின்னு இங்கே தான் பேசுகிறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் 2 சென்டென்ஸ் இருக்குது, அதையும் நம்ம படிச்சிருவோம். அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். பட் இது பாசிபிலிட்டிஸாக இருக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன், நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க திஸ் கம்ப்ரெஷன். திஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் அப்படின்றது என்ன? டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ப்ரொனவுன் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த நவுன் வந்துருச்சு, அந்த நவுனை பற்றி பேசிட்டாங்க. அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் அந்த ப்ரொனவுன் வருது. ஸோ இப்போ திஸ் கம்ப்ரெஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை லிங்க் பண்ணி வரும்போது தான் வந்துட்டு என்ன? இந்த திஸ் வரும். ஸோ இப்போ இதுவும் வந்துட்டு என்ன? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க இ, தே ஆர். தேன்றது என்ன? தேன்றது சேம் அதே மாதிரி ப்ரொனவுன் தான். தே அப்படின்றது என்ன? ப்ரொனவுன்ல தே ஆர். இதுவும் வந்துட்டு ப்ரொனவுன் சேம் இதே மாதிரி. நவுனுக்கு அப்புறம் தான் ப்ரொனவுன் வரும். நவுன் ப்ரொனவுன்லாம் ஐடியா இல்லை. எப்படி வந்துட்டு ஒரு வேர்ட் வந்து நவுனா, அது ப்ரொனவுனா, ஆட்ஜெக்டிவா, ஆட்வர்பா, வேர்பான்னு எப்படி வந்துட்டு ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, நவுன் ப்ரொனவுன்லாம் அதில் இருக்குது, அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன தான்? சி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சியில தான் வந்துட்டு ஆரம்பிக்குது. பிளாக் ஹோல் இதில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சியில் ஸ்டார்ட் ஆகாத மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி எலிமினேட் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் என்ன? சி அண்ட் இ. நம்ம மோரர்லெஸ் என்ன வந்துட்டோம்? கிட்ட வந்துட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் வச்சே கூட நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இங்கே அட் த சேம் டைம் நம்ம கான்செப்சுவலாகவும் போகணும். அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? அந்த பேராகிராஃப் வந்து எப்படி இருக்கணும்? மீனிங் அட் த சேம் டைம் கான்செப்சுவலாகவும் இருக்கணும். ஓகேவா? பிளாக் ஹோல் இங்கே பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை பற்றி எங்கே பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிளாக் ஹோல் இஸ் அ பிளேஸ் இன் ஸ்பேஸ் வேர் கிராவிட்டி புல்ஸ் so much that even light cannot get out. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்க, இங்கே பாருங்க வேர் கிராவிட்டி, அதாவது இந்த த கிராவிட்டின்றது வந்துட்டு செகண்ட் டைம் பேசியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பேசியிருக்காங்க? வேற எங்கே இந்த கிராவிட்டி பற்றி பேசியிருக்காங்க பாருங்க. வேற எந்த சென்டென்ஸ்லேயும் இந்த கிராவிட்டி பற்றி பேசலை. இங்கே தான் வந்துட்டு கிராவிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி சி வில் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்.
நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன்னா பிளாக் ஹோலை வந்துட்டு இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் ஹோலை பற்றியும் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் கிராவிட்டியை பற்றியும் இங்கே தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி சி வில் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ கிராவிட்டி இங்கே வந்துருச்சு. செகண்ட் டைம் கிராவிட்டி எங்கே வந்திருக்கு பாருங்க, த கிராவிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பேசிட்டாங்க, செகண்ட் டைம் பேசும்போது த கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ த கிராவிட்டி இஸ் ஸோ ஸ்ட்ராங் பிகாஸ் மேட்டர் ஹேஸ் பீன் ஸ்குவீஸ்ட் இன்டு அ டைனி ஸ்பேஸ். ஸோ சியை தொடர்ந்து வர சென்டென்ஸ் எது? பி. சிக்கு அப்புறம் எது தான் வரும்? பி தான் வரும். ஓகேவா? என்ன சொல்றாங்க? இந்த கிராவிட்டி இஸ் ஸோ ஸ்ட்ராங் பிகாஸ் மேட்டர் ஹேஸ் பீன் ஸ்குவீஸ்ட் இன்டு அ டைனி ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் எந்த சென்டென்ஸ் பாசிபிள்னு பார்க்கலாம். பிக்கு அப்புறம் எந்த சென்டென்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். And because no light can get out, people can't see black holes. இது ரெண்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் ADE தான் இருக்கு. ஓகேவா? சரி, this compression okay happens when a star is dying. They are invisible and space telescopes with special tools can find black holes. ஓகேங்க, என்ன சொல்ல வராங்க? the gravity is so strong because matter has been squeezed into tiny pieces. squeezed அப்படின்னா என்ன? புழியிறது, அழுத்துறது, இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது அழுத்தும் போது என்ன ஆகும் பாருங்க. this compression happens when a star is dying. இந்த கம்ப்ரெஷன் எப்போ ஆகும்? ஸ்டார் வந்து டை ஆகும்போது இந்த கம்ப்ரெஷன் ஆகுன்றாங்க. கம்ப்ரெஷன்னா என்ன? சுருங்கும். கம்ப்ரெஷன் அப்படின்றது சுருங்கும். அந்த சுருங்குறது எப்போ நடக்கும்? ஒன்று ஸ்குவீஸ் பண்ணாலோ இல்லை அழுத்தினாலோ இது மாதிரி பண்ணாதானே நடக்கும். when it is squeezed it compress. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த ஸ்குவீஸ்ட் அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து ஆக்சுவலி லாஜிக்கலி இது இப்படி தான் வரணும். ஸ்குவீஸ் பண்ணால் என்ன ஆகும்? அது சுருங்கும், அழுந்தும், அது மாதிரி ஆகும். ஸோ the gravity is so strong because matter has been squeezed into a tiny space. this compression இது எப்போ நடக்கும் அப்படின்னா when a star is dying. ஸ்டார் வந்து டை ஆகும்போது இந்த கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ டெஃபினெட்லி பிஏ தொடர்ந்து எதுதான் வரணும்? டி தான் வரணும். ஸோ CBD நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் என்னென்ன இருக்கு? இ இருக்கு, ஏ இருக்கு. ஓகே, this compression happens when a star is dying. okay, and because no light can get out, people can't see black holes. They are invisible and space telescopes with special tools can help find black holes. இங்க என்ன சொல்றாங்க? ஸ்டார் டை ஆகும்போது இந்த கம்ப்ரெஷன் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. and because no light can get out, people can't see black holes. இப்படி வந்து கம்ப்ரெஷன் ஆகும், ஸ்டார் டை ஆகும்போது இப்படி கம்ப்ரெஷன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. and because ஏன்னா no light can get out, people can't see black holes. லைட் வந்துட்டு வெளியே வராது, அதனால வந்துட்டு பிளாக் ஹோலை பீப்புளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்க முடியாது அப்படின்னு இங்க வந்து பேசிட்டாங்க. தே ஆர் இன்விசிபிள், அது வந்துட்டு எப்படி இருக்கா? இன்விசிபிளா இருக்கு. அண்ட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் வித் ஸ்பெஷல் டூல்ஸ் கேன் ஃபைண்ட் பிளாக் ஹோல்ஸ். ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் வச்சு பார்த்தா மட்டும்தான் அதை வந்துட்டு பார்க்க முடியும். பிகாஸ் தே ஆர் இன்விசிபிள். ஃபர்ஸ்ட் இங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அது என்ன சொல்றாங்க? அது வந்துட்டு இன்விசிபிளா இருக்கு. ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சு பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிளாக் ஹோல்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கு அப்புறம் என்னதான் வரணும்? ஏ வரணும். ஏவை தொடர்ந்து இ வரணும். ஓகேவா? ஸோ திஸ் வில் பி த ஆன்சர். CBDAE இஸ் த ரைட் சீக்வன்ஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பிளாக் ஹோலை பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டாங்க, கிராவிட்டியை பத்தி பேசிட்டாங்க. செகண்ட் டைம் அதே கிராவிட்டியை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இங்க ஸ்குவீஸ் பண்றதா சொல்றாங்க. ஸ்குவீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்குவீஸை தொடர்ந்து கம்ப்ரெஷன் வருது. ஸோ ஸ்குவீஸை தொடர்ந்து கம்ப்ரெஷன் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன வருது? ஏன் இது மாதிரி லைட்டை வந்து பார்க்க முடியாது, பீப்புள் கான் சி பிளாக் ஹோல்ஸ் சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னா அது வந்து இன்விசிபிளா இருக்கும். இது மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சு பார்த்தா மட்டும் தான் பிளாக் ஹோல்ஸை பார்க்க முடியும். ஸோ CBDAE இஸ் த ரைட் சீக்வன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ல என்ன வந்துச்சு? CBD. தேர்ட் வந்துட்டு D இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்துச்சு? C. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் CBDAE. E is the option. Next one is fourth. CBDA. A is the okay. One is next questions. Directions 12 to 17. In each sentence, 4 words are given in bold.
in which one word is either misspelled or grammatically inappropriate. Choose it as your answer. If all the words are correct, choose option E. Actually என்ன 4 words வந்து bold letters கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பெல்லிங் வந்துட்டு மிஸ்டேக்கா இருக்கலாம் or otherwise grammatically மிஸ்டேக்கா இருக்கலாம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ரெண்டையுமே வந்துட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். கிராமர் மட்டும், அதாவது ஸ்பெல்லிங் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. கிராமட்டிக்கலையும் கரெக்டா இருக்குதா, ஸ்பெல்லிங் வைஸ் இது கரெக்டா இருக்குதா அப்படின்றத நம்ம ரெண்டையுமே வந்துட்டு என்ன பண்ணணும், நோட்டீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அது என்ன கொடுத்துருக்காங்கன்றத படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டை பார்க்கலாம். Teachers, especially those working in high poverty environments and with marginalized groups, face an inordinate amount of job stress. It is very important to recognize and validate their stress, bring it out and discuss it openly. Okay, இப்போ என்ன பண்ணலாம், அந்த போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ என்ன இருக்கு, என்விரான்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்விரான்மெண்ட்ஸ் என்ன ஸ்பெல்லிங், என்விரான்மெண்ட்ஸ் அங்க வந்துட்டு என் வரணும். என்ன வந்துட்டு அங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க, இங்க வந்துட்டு என்ன வரணும், என் வரணும், என்ன மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ the error is A. இது மற்றதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்துக்கலாம். மார்ஜினலைஸ்ட், ரெகக்னைஸ், டிஸ்கஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இங்க எரர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ த என்விரான்மெண்ட்ஸ்ன்றதான் வரணும், என்விரான்மெண்ட்ஸ்னு வரக்கூடாது. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. Okay, next one பாருங்க. During the framing of the Indian Constitution, it was proposed that any petition alleging a breach of fundamental rights by the state ought to be judicially decided within 1 month. Okay, Constitution, Indian Constitution spelling correct, grammatically correct irukku. Okay, it was proposed that any petition alleging a breach fundamental rights idum correct by the state ought to be judicially decided idum correct within 1 month. இங்க பாருங்க, breach actually என்ன spelling வரணும், breach அப்படின்ற spelling தான் வரணும். breach அப்படினா என்ன, breach அப்படின்றது it's a violation. breach அப்படின்னா மீறுதல், அதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரூல்ஸை மீறுறது. பாருங்க, during the framing of the Indian Constitution, it was proposed that any petition alleging a breach of fundamental rights by the state ought to be judicially decided within 1 month. ஸோ அப்போ இங்க என்ன வரணும், breach வராது, breach தான் வரும். இங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுதல் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ breach இல்ல, breach. So the option is B. Next one is we have a standing invitation to visit them anytime, but we choose not to go anymore. பாருங்க, ஸ்டாண்டிங் அப்படின்னு வருமா, இங்க என்ன வரணும், ஆக்சுவலி ஸ்டாண்டிங் இன்விடேஷன் அப்படின்னா ஓப்பன் இன்விடேஷன். நாங்கள் வந்துட்டு ஓப்பன் இன்விடேஷன் வச்சிருக்கோம். டு விசிட் தம், அவங்கள எனி டைம் விசிட் பண்றதுக்காக நாங்கள் ஓப்பன் இன்விடேஷன் வச்சிருக்கோம். பட் வி சூஸ் நாட் டு கோ எனிமோர், வேற எங்கேயும் போறதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணல, எங்ககிட்ட வரணும் அப்படின்னு. ஸோ ஓகேவா? ஸோ ஸ்டாண்டிங் வராது, ஸ்டாண்டிங் தான் வரும். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. Okay, next one பாருங்க. We all parties consent the court may make, vary or revoke directions without the need for attendance at court. We all parties consent the court may make, vary or revoke directions without the need for attendance. Attendance spelling பாருங்க, இப்படிதான் வருமா? attendance என்ன spelling? attendance. So இங்க E தான் வரணும், A வரக்கூடாது. So the option is, so the error is D. Okay, next one is maybe I delivered my opinion more bluntly than I should have, but I had always been candid with it. நான் வந்துட்டு என்னோட ஒப்பீனியனை ரொம்ப பிளண்ட்லினா என்ன, ரூட்லி, நான் ரொம்ப ரூடா வந்து நான் தெரிவிச்சிருக்கலாம் எப்போதை விட. பட் ஐ ஹேட் ஆல்வேஸ் பீன்
கேண்டிட் வித் டெட்னா இப்போ கேண்டிட்னா என்ன ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக அப்படி தான் நான் வந்துட்டு இருப்பேன். பட் வந்துட்டு நான் வந்துட்டு டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு? டெலிவர்டு மை ஒப்பீனியன் நவுன் தான் வரணும், இது verb தான் வரணும். கரெக்டு. மோர் bluntly, bluntlyனா rudely, okay, than I should have, but I had always been candid with it. ஸோ இங்கே எங்கேயுமே வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லை, எல்லாமே வந்துட்டு இங்கே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ த ஆப்ஷன் இஸ் நோ எரர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சூஸ் த ஸ்டைல் தட் sets your shape and style. You will look effortlessly beautiful during the warmer suns. Actually என்னென்ன இருக்கு? effortlessly, beautiful, warmer. பாருங்க, இங்க வந்து ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறாங்க இல்லையா? சூஸ் த ஸ்டைல், என்ன மாதிரி ஷேப் அண்ட் ஸ்டைல் யூ லுக் எஃபர்ட்லெஸ்லி அப்படின்னா ட்ரெஸ்ஸை பத்தி தான் இங்க பேசுறாங்க. எஃபர்ட்லெஸ்லி இது கரெக்டாக தான் இருக்கு. பியூட்டிஃபுல் கரெக்டாக தான் இருக்கு. வார்மர் மந்த்ஸ் இதுவும் கரெக்ட் தான். இங்க பாருங்க, சூட்ஸ் SUITS வரும். என்ன மாதிரி எந்த ட்ரெஸ் ஒன்று இருக்குதோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு SUTS வராது, SUITS தான் வரும். ஸோ த எரர் இஸ் A. Okay, next one is next questions 18 to 22. In the questions given below, a sentence has been broken down into 4 fragments labeled A, B, C and D and arranged not necessarily in the correct order. You have to find the correct order of arrangement from the options given below. If none of the options fail to form a meaningful sentence, mark none of these options as your answer. Okay, என்ன கொடுத்துருக்காங்க? 4 sentences கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு கரெக்ட் ஆர்டரில் இல்லை, நம்ம வந்துட்டு கரெக்டாக ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும். இன்கேஸ் அது கரெக்டாகவே இருக்குது அப்படின்னா நம்ம நன் ஆஃப் திஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A decade ago it seemed when the Right to Education Act like a breakthrough was promulgated over a. ஓகே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலாக அந்த சென்டென்ஸ் பார்க்கலாம், எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். டீகேட் அகோ, அதாவது 10 வருஷம் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? டீகேட் இப்படி தான் வந்துட்டு சொல்லுவோம். டீகேட் அப்படின்றதுல மட்டும் இப்படி ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? வென் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், வென் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஓகே, லைக் அ பிரேக் த்ரூ. லைக் அப்படின்றது என்ன? லைக் வந்து வேர்ப். இது வந்து வேர்ப். இந்த மாதிரி வேர்ப்ல வந்துட்டு இனிஷியல் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? இதுவும் ஸ்டார்ட் ஆகாது. வாஸ் பாருங்க, வாஸ் அப்படின்றது ஆக்ஸிலரி வேர்ப், இதுலயே வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது ரெண்டு தான் பாசிபிள் இருக்கு. டீகேட் இங்க வராதுன்னு பார்த்துட்டோம். ஸோ when the Right to Education Act, when the Right to Education Act இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, when the Right to Education Act, Education Act அப்படின்றது என்ன? இட்ஸ் அ நவுன். நவுன் தொடர்ந்து என்ன வரணும்? ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் இல்ல மெயின் வேர்ப் வரணும். இதுக்கப்புறம் எது வருது பாருங்க. when the Right to Education Act was promulgated, Bக்கு அப்புறம் D தான் வருது. was promulgated over a decade ago, it seemed like a breakthrough. அதாவது வந்துட்டு எஜுகேஷன் ஆக்டுக்கு ரைட்ஸ் கொண்டு வந்தது எப்படி இருக்கு, அதாவது இந்த லா கொண்டு வந்தது எப்படி இருக்கு? 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே எஜுகேஷன் ஆக்டுக்கு இப்படி ஒரு ரைட்ஸ் கொண்டு வந்தது இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய டெவலப்மெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? when the Right to Education Act was promulgated over a decade ago, it seemed like a breakthrough. So the option is BDAC. So the option is C. Okay, next பாருங்க. demands even greater efficiency of agriculture technologies, thus it relies on the use. Agriculture is a sector that today. Okay, இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டிமாண்ட்ஸ் அப்படின்றது verb. இப்படி தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப் அப்படின்றது ப்ரொபோசிஷன், இதுவும் ஸ்டார்ட் ஆகாது. thus ஆகையால், இது வந்து என்ன? இதுவும் ரீசன், இதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகாது.
நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிகல்ச்சர் இஸ் அ செக்டர் தட் சொசைட்டி. இங்கே தான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் இஸ் அ செக்டர் தட் டுடே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டி தான் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ். அக்ரிகல்ச்சர் அப்படின்றது எப்படி இருக்கு, இஸ் அ செக்டர் தட் டுடே. இங்கே வந்து நவுன் வந்துருச்சு, இதை தொடர்ந்து என்ன வரணும், ஒரு வேர்ப் வரணும். வேர்ப் எங்க இருக்கு பாருங்க, that today demands even greater efficiency, even greater efficiency. டிக்கு அப்புறம் even greater efficiency, thus it relies on the use of agriculture technologies. அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றது அக்ரிகல்ச்சர்ன்ற செக்டர் வந்து இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப டிமாண்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப அதிகமான பவர் வந்துட்டு டிமாண்ட் பண்ணியிருக்கு. அதனால வந்துட்டு அது எதை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கு, ரிலைஸ்னா என்ன, ரிலை அப்படின்றது என்ன, இங்கே வந்துட்டு ட்ரஸ்ட், இட்ஸ் அ வேர்ப். அது வந்து எதை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் DACB. Okay, next one பாருங்க, monitoring of student beyond school work and behavior often extends normal school hours. Okay, actually ஒரு sentence எப்படி ஸ்டார்ட் ஆகணும், அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு நவுனை பத்தி பேசியிருக்கணும். அது இல்லை அப்படின்னா இன்னொரு வேற எப்படி அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். அதாவது வேர்ப்னா எந்த மாதிரி வேர்ப்னா, அந்த வேர்ப் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஜெரண்ட், அந்த ஜெரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஜெரண்ட் எப்படி இருக்கும், ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கும். ஸ்விம்மிங், குக்கிங், பிளேயிங், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஜெரண்ட் வந்து இங்க எப்படி இருக்கும், நவுனா வந்துட்டு ரியாக்ட் ஆகும். இங்க பாருங்க, ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் everyone. ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார், ஸ்விம்மிங் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஸ்விம்மிங்ன்றது வேர்ப் இல்லை, இட்ஸ் அ ஜெரண்ட். இது வந்துட்டு என்ன, பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இங்க சேம் அதே தான். இங்க பாருங்க, மானிட்டரிங் பியாண்ட் பிஹேவியர் நார்மல். பியாண்ட் அப்படின்றதுல சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா, வராது. பிஹேவியர், யாரோட பிஹேவியர், யாரோ ஒரு பர்சனை சொல்லி அவங்களோட பிஹேவியர்னு சொல்றாங்க, இதுவும் வராது. நார்மல் ஸ்கூல் ஹவர்ஸ். பாருங்க, மானிட்டரிங் ஆஃப் ஸ்டூடெண்ட் பியாண்ட், ஸ்டூடெண்ட் பிஹேவியர், ஸ்டூடெண்ட் நார்மல். ஸ்டூடெண்ட் பக்கத்துல என்ன வரணும், ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், ஸ்டூடெண்டோட பிஹேவியர். மானிட்டரிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் ஆஃபன் எக்ஸ்டென்ஸ். அது எப்படி இருக்கு, இங்க பாருங்க, இங்க நவுன் வந்துருச்சு. சொன்ன மாதிரி இங்க என்ன நவுன் வந்துருச்சு. பிஹேவியர் ஆஃபன் எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது என்ன, இட்ஸ் a verb. ஸோ அப்போ இது ஏவை தொடர்ந்து எந்த சென்டென்ஸ் வரணும், சி. often extends, என்ன எக்ஸ்டென்ஸ் பண்ணுது அப்படின்னா beyond school work and normal school hours. beyond school work and இது கனெக்ட் பண்ணுது. இன்னொன்னு என்ன, normal school hours. so ACBD, this is the option. so the answer is D. okay, next one. of love and family, the emotional dramas have explored in great detail researchers and philosophers. சேம் திரும்ப அதே தான். ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நவுன், மோஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நவுன்ல ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ஜெரண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜெரண்ட் எப்படி இருக்கும், ஐஎன்ஜி ஃபார்ம், வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா, இங்க பாருங்க, ஆஃப் லவ், ஆஃப் அப்படின்றது ப்ரப்போசிஷன்ல சென்டென்ஸ் இங்க வராது. the emotional dramas have explored, have அப்படின்றது auxiliary verb, explored அப்படின்றது மெயின் verb. ஒரு auxiliary verb மெயின் verb எப்போ வரும், ஒரு நவுனுக்கு அப்புறம் தான் வரும். நவுனுக்கு அப்புறம் இது வந்துட்டு அதுக்கப்புறம் இது வரும். ஸோ அப்போ நம்ம எடுத்தோன்னா have explored அப்படின்னு நம்ம வந்து சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, researchers and philosophers. researchers அப்படின்றது இட்ஸ் a noun, philosophers அப்படின்றது noun. so definitely D will be the first option. ஸோ அப்போ டி தான் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வரும். டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வருது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க பாருங்க, நவுன் வந்துருச்சு. நவுனை தொடர்ந்து என்ன வரணும், வேர்ப் வரணும். ரிசர்ச்சர்ஸ் அண்ட் philosophers have explored in great detail. have explored, அப்போ டிக்கு அப்புறம் சி. have explored in great detail, எதை பற்றி கிரேட் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க, the emotional dramas of love and family. so DCBA is our right option.
Okay, so the answer is A. Okay, next one. Lack the means to satisfy. Poverty is said their basic needs to exist when people. Okay, இங்க பாருங்க lack அப்படின்றது என்ன? Lack அப்படின்றது இங்க வந்துட்டு LAKHS. The difference between இந்த lacks வந்து we all know money. Okay, இந்த lack வந்து என்னன்னா பற்றாக்குறையா இருக்கு. அங்க வந்துட்டு போதுமானதா இல்ல. Not enough of something. Not enough of something. அதாவது இருக்கு பட் அது வந்துட்டு பத்தல. இங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க. lack the means to. இங்க வந்து இது verb. இது வந்து first option-ஆ இருக்க வாய்ப்பு இல்ல. poverty இதுல ஸ்டார்ட் ஆகாது. to அப்படின்றது preposition இதுலயே ஸ்டார்ட் ஆகாது. verbலயே ஸ்டார்ட் ஆகாது. இந்த lack அப்படின்ற verbல ஸ்டார்ட் ஆகாது. இங்க பாருங்க poverty. povertyன்றது என்ன? வறுமை. வறுமை என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க. B is the first option. Poverty is said to exist when. poverty அப்படின்றது எப்ப வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், எப்ப வந்து வறுமை அப்படின்றது எப்ப இல்லாம இருக்கும் அப்படின்னா when people it's a noun. when people இது தொடர்ந்து என்ன வரணும்? verb வரணும். when people lack the means to satisfy their basic needs. அதாவது poverty வறுமை அப்படின்றது எப்போ ஒழியும் அப்படின்னா மக்களுடைய பீப்புளோடைய அந்த பேசிக் நீட்ஸ், வெரி வெரி பேசிக் நீட்ஸ் என்ன? ஃபுட், ட்ரெஸ், இதெல்லாம் வந்துட்டு வெரி பேசிக் நீட் இல்லையா? ஸோ இதனோட நீடு வந்து என்னைக்கு வந்துட்டு இதனோட நீட் வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ, இந்த நீட் வந்து என்னைக்கு லேக் ஆகாம இருக்குதோ அப்பதான் வந்துட்டு பாவர்ட்டி அப்படின்றது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பிஏ தொடர்ந்து என்ன வருது? பாவர்ட்டி இஸ் செட் to exist when people BD lack the means to satisfy their basic needs. அவங்க basic needs என்னைக்கு satisfy பண்ணிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து poverty வந்து exist ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. So the option is BDAC. So the option is B. இதுல வந்துட்டு என்ன மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி டோட்டலி 30 கொஸ்டின்ஸ் இல்லையா? நம்ம வந்துட்டு 22 கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஆர்சி அப்படின்றத நான் வந்துட்டு இங்கே கொண்டு வரல. ஆர்சி வந்து தனி செக்ஷனாக வந்துட்டு அதில் நான் உங்களுக்கு ஒரு ஆர்சி நான் அதில் ப்ரொவைட் பண்ணுறேன். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸில் பார்த்துட்ருக்கோம். ஆர்சி வந்துட்டு நம்ம இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வீடியோவோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.